ஏற்கனவே லட்சுமண் ஸ்ருதி உள்ளிட்ட பல கலை அந்த குழுக்களிலே ஒரு பாடகனாக நூற்றுக்கணக்கான மேடைகளிலே ஏறி பழக்கம் எடுத்திருந்ததால் அந்த சினிமா பாடல்களிலே நிறைய தமிழ் பாடல்களிலே திருக்குறளின் கருத்துக்கள் ஒளிந்திருக்கிறது, பொதிந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது, மறைந்து வெளிப்படுகிறது என்கிற அந்த ஆழமான உன்னதமான உண்மையை உணர்ந்து திருக்குறளின் கருத்துக்களை தமிழ் திரைப்பட பாடல்களின் கருத்துக்களோடு இணைக்கின்ற ஒரு முயற்சியை அதே ஒரு ஆராய்ச்சியாக மாற்றி நான் கடந்த 13/11/2023 முதல் 24/4/2024 வரையில் தொடர்ச்சியாக பல பணிகளுக்கு மத்தியில் ஒரு நாள் கூட விடாமல் 380 திருக்குறள்களுக்கும் அந்த திருக்குறளை கொண்டோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு இணைத்து பொருளாக்கம் தந்து அவர்களே அந்த